வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக ஹலிமா இல்லத்திற்கு சென்ற பிறகு அங்கு வளங்கொழிக்க தொடங்கியது. ஆடு மாடு ஒட்டகங்கள் பல்கி பெருகின. பால் நிறைந்து வழிந்தது. ஈராண்டுகள் கழிந்தன. ஹலிமாவிடம் பால் அருந்தி ஹலிமாவின் மகள் சைமாவின் மடியில் ஆரோக்கியமாக வளர்ந்தது ஆமினாவின் குழந்தை. பாலைவனத்தின் பரந்த வெளியில் சிறந்த உடல் வலிமையோடு திகழ்ந்த குழந்தைக்கு பால்குடி நாட்கள் நிறைவுற்றன. இளைய நிலவாக வளர்ந்த குழந்தையை அதன் தாயிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஹலிமாவுக்கு குழந்தையை பிரிய மனமில்லை. தங்கள் வளத்துக்கும் செழிப்புக்கும் நற்பேர்களுக்கும் காரணமான குழந்தையை மேலும் சில காலத்துக்கு தன்னுடன் வைத்திருக்கவே ஹலிமா விரும்பினார். என்றாலும் குழந்தையை அதன் தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டுமே. ஹலிமா குழந்தையை தூக்கிக் கொண்டு மேலும் சில காலம் குழந்தை தங்களுடன் இருக்கட்டும் என கேட்கும் எண்ணத்துடன் மக்கா வந்தார். ஆமினாவிடம் குழந்தையை கொடுத்த ஹலிமா, மக்காவின் தட்ப வெப்பநிலை குழந்தைக்கு ஒத்து வருமா? இன்னும் சில காலம் எங்களிடம் குழந்தையை விட்டு வைத்தால் மேலும் வளர்ந்த பிறகு இங்கு கொண்டு வந்து விடமாட்டோமா என கேட்டார். இவ்வாறு தொடர்ந்து விடாப்பிடியாக விதவிதமாக ஆமினாவை மனமாற்ற ஹலிமா எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற்றன. குழந்தையை ஆமினா ஹலிமாவிடம் ஒப்படைத்தார். குழந்தை மீண்டும் ஹலிமாவின் பாலைவன கிராமத்தில் திறந்த வெளி மணல் மேட்டில் பளபளக்கும் கற்களோடு பழகிய தோழர் தோழியரோடு குதித்தும் ஓடியும் அங்கும் இங்கும் விளையாடியும் வளர்ந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 5. மீண்டும் தாயார் ஆமினாவிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்தது. கண்களுக்கு குளிர்ச்சியும் உள்ளத்துக்கு நிம்மதியும் தந்து கொண்டிருந்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹலிமா அளவற்ற அன்பு செலுத்தினார். பிற்காலத்தில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண ஹலிமா வரும்போதெல்லாம் கட்டி அணைத்து என் அம்மா என்று சொல்லி பெருமைப்படுவார்கள், பாசமழை பொழிவார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய ஹலிமாவுக்கு மனம் ஒப்பவில்லை. என்றாலும் அண்ணலாரை அவர் தாயாரிடம் விரைவாக ஒப்படைக்க இன்னொரு காரணமும் இருந்தது. ஹலிமா குடும்பத்தாரோடு உட்கார்ந்திருந்த போது அங்கு வந்த அபிசீனியாவை சேர்ந்த கிறிஸ்துவர்கள் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு நின்று விட்டனர். பிறகு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் கூர்ந்து நோக்கி அவரை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். இக்குழந்தை எப்படி இங்கே? வருங்காலத்தில் இக்குழந்தை யாராக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். மாபெரும் மனிதராக போகும் இக்குழந்தை இங்கே எப்படி? இதை நாம் வாங்கி நம்முடன் கொண்டு செல்வோம் என அவர்கள் பேசிக்கொண்டதை செவியுற்ற ஹலிமா அச்சத்தில் உறைந்தார். அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட ஹலிமா தன்னிடமிருந்து குழந்தையை பிடுங்கி சென்று விடுவார்களோ என பயந்து குழந்தையோடு ஓடி மறைந்தார். இவ்வளவு விரைவில் அந்த அம்மையார் குழந்தையோடு மறைவார் என அந்த கிறிஸ்தவர்கள் நினைக்கவில்லை. விரைவாக சென்ற ஹலிமா குழந்தையுடன் மக்காவை அடைந்து ஆமினாவிடம் அமானிதத்தை ஒப்படைத்தார். அதற்கு பிறகுதான் ஹலிமாவுக்கு நிம்மதி ஏற்பட்டது. பாட்டனார் அப்துல் முத்தலிபின் பேணுதலும் தாயார் ஆமினாவின் பாசமும் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தன. இருவரின் நேரடி பார்வையில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரும் சிறப்புமாக வளர்க்கப்பட்டார்கள். அப்போது அண்ணலாருக்கு வயது 6. ஆமினா எத்ரிப் சென்று தன் கணவனின் மன்னரையை கண்டு வர விரும்பினார். அண்ணலாரையும் துணைக்கு உம்மு ஐமன் என்னும் பெண்மணியையும் அழைத்து கொண்டு ஆமினா எத்ரிப் சென்றார். அங்கு பனு நஜ்ஜார் என்னும் ஒரு குளம் இருந்தது. அண்ணலாருடைய பாட்டனாரின் தாய்வழி குடும்பம் அக்குளத்தை சேர்ந்தது. அக்குடும்பத்தில் ஆமினா சென்று தங்கினார். அங்கு ஆமினா தன் புதல்வருக்கு அவருடைய தந்தை மரணம் அடைந்த வீட்டையும் அவர் நிரந்தரமாக துயில் கொண்டிருக்கும் இடத்தையும் காட்டினார். அன்றுதான் முதலாக அச்சிறுவர் அனாதை என்பதன் பொருளை தெரிந்து கொண்டார். அவருடைய உள்ளத்தில் அன்றே கவலையின் கீறல் விழுந்தது. எத்ரிபில் 1 மாதம் தங்கியிருந்த ஆமினா மக்காவுக்கு புறப்பட்டார். வழியில் அவருக்கு நலக்குறைவு ஏற்பட்டது. அபாஹ் என்ற ஊரில் அவருடைய உடல்நிலை மோசமாகி மரணம் அடைந்தார். மரணமடைந்த ஆமினாவை அடக்கம் செய்துவிட்டு அண்ணலாரும் உம்மு ஐமனும் மக்கா திரும்பினார்கள். ஊரும் உறவும் வெகு தொலைவில் இருக்க தன் கணவர் அப்துல்லாவை போலவே ஆமினாவும் மக்காவை விட்டு வெளியூரில் மறைந்தார். அனாதையான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரடி காவலனாகவும் உதவியாளனாகவும் அல்லாஹ்வே இருந்தான். தந்தை இல்லாமல் இருந்ததை விட தாயார் இல்லாத போதுதான் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதை என்பதை முழுதுமாக உணர்ந்தார்கள்.
அவர்கள் உள்ளத்தில் தனித்துவிடப்பட்டதன் விளைவால் ஏற்பட்ட போராட்டம் மிக பெரியது. அடிமேல் அடியாக அன்னலாருக்கு தொடர்ந்து துன்ப நிகழ்வுகள். உம்மு ஐமன் துணையோடு மக்காவை அடைந்த அன்னலார் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஆமினாவின் செல்ல குழந்தைக்கு ஏற்பட்ட சோகம் சொல்லில் அடங்காதது, சொன்னாலும் ஆறாதது. பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு அன்னலாரின் நிலைமை அளப்பரிய வாட்டத்தை கொடுத்தது. எனவே பாட்டனார் தாயும் தந்தையுமாக அன்னலாரை கவனிக்க தொடங்கினார். தாயுடைய பாசமும் தந்தையுடைய பேரன்பும் பாட்டனார் வழியாக கிடைத்தன. மேலும் அன்னலார் மீது பாட்டனார் அளவற்ற இரக்கத்தையும் கருணையையும் பொழிந்தார். தன்னுடைய பிள்ளைகளை விட அன்னலாரை பேணி காத்தார். குறைசிகளின் தலைவராய் இருந்த பாட்டனார் அப்துல் முத்தலிப் கௌபாவுக்கு செல்லும் போது அவருடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கும் விருப்புகளில் பணிவுடனும் மரியாதையுடனும் நகர்ந்து உட்கார்வார்கள். ஆனால் பாட்டனார் அன்னலாரை அழைத்து தன் அருகில் அமரச் செய்து கொள்வார். இத்தகைய பாட்டனார் அன்னலாரின் 8வது வயதில் காலமாகி விட்டார். பெற்றோரை இழந்த போது ஏற்பட்ட வேதனையைப் போல் இப்போதும் அன்னலாருக்கு வேதனை ஏற்பட்டது. விபரம் தெரியாத காலத்தில் பெற்றோரை இழந்த அன்னலார் விபரம் தெரிந்த காலத்தில் பாட்டனாரை இழந்து நின்றார்கள். இழப்பின் தன்மையை இப்போது அன்னலார் மிக நன்றாகவே உணர்ந்தார்கள். அதன் கடுமை அன்னலாருக்கு கண்களில் நீரை வரவழைத்தது, நெஞ்சில் வலியை ஏற்படுத்தியது. பாட்டனாரின் உடல் ஊரும் உறவும் துடித்திட மன்னரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவர் அன்னலார் மீது காட்டிய அன்பும் பாசமும் பரிவும் பாதுகாவலும் கருணையும் இறுதி முடிவுக்கு வந்தது. அகில உலகமும் போற்றி புகழக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமையை அகற்ற இந்த பூமியில் உதயமானார்கள். அறிவற்றவர்களாக கார் இருளில் மூழ்கி கிடந்த மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்கள். அன்றைய அரபுலக மக்கள் அறியாமை எனும் இருளில் சிக்குண்டு ஒரு நாளைக்கு ஒரு சிலை என வணங்கி தம்முடைய அறியாமையை நிலைநாட்டி கொண்டிருந்தார்கள். தங்களுடைய கைகளாலேயே தாங்களே சிலைகளை செய்து அதற்கு சக்தி இருக்கிறது என்றெண்ணி மடமையில் மடிந்து கொண்டிருந்தார்கள். இறைவனை நெருங்குவதற்குரிய காரணிகளாக சிலைகளை எண்ணிக்கொண்டு இருந்தார்கள். எவ்வளவு மடமைத்தனமான மக்கள்! தங்களுடைய கைகளாலேயே தாங்களே கற்களை செதுக்கி அதை அவரவர்களின் மனம் போன போக்கில் வடிவமைத்து இந்த சிலைகள் இறைவனின் கூட்டாளிகள், அதற்கு சக்தி இருக்கின்றன என எண்ணி அதற்கு நேர்த்தி செய்து இழிவனும் இருளில் தட்டழிந்து கெட்டழிந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை மீட்பதற்காகவே அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். உலக மக்களுக்கு மாபெரும் அருட்கொடையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலை வணக்கத்தை அடியோடு தகர்த்தெறிந்தார்கள். இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஈடேற்றம் பெறும் நேர்வழியை காட்டினார்கள். இறைவனுக்கு இணை வைக்க கூடாதென்று நமக்கு கட்டளை இட்டார்கள். அவர்களின் கட்டளையை சிறமே தாங்கியவர்களாக அவர்களின் வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய நற்பேற்றினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.